இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் 1 போதினி இந்த போதினி பார்ட்டில் நாம் 19th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம் 19th லெசன் பார்ப்போம். पाठ 19 लेसन 19 मैंने खाया, तुमने पिया, उन्होंने दिया, हमने खरीदा, उसने रोटी खाई. இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான். பாஸ்ட் டென்ஸில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த லெசன். நமக்கு மைனே சப்ஜெக்ட் கூட நே வந்தது அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம், இறந்த காலத்தை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி யா ஏ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் பாஸ்ட் டென்ஸை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மைனே காயா நான் சாப்பிட்டேன், தும்னே பியா நீ குடித்தாய், உன்ஹோனே தியா உன்ஹோனே அவங்க கொடுத்தாங்க, ஹம்னே கரிதா நாங்கள் வாங்கினோம், உஸ்னே ரோட்டி காயி அவ ரொட்டி சாப்பிட்டா. இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நாம் பார்க்கலாம். தும்னே ஆஜ் கியா காயா நீ இன்று என்ன சாப்பிட்டாய். தூம் அதாவது தும் அப்படின்னா நீ, தும்னே அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸு. தும்னே இன்னைக்கு நீ இன்று என்ன சாப்பிட்டாய், காயா சாப்பிட்டாய். மைனே நான், ஆஜ் பாத் காயா நான் இன்று சாதம் சாப்பிட்டேன். தும்னே சபேரே கியா பியா நீ காலை என்ன குடித்தாய், காலையில் நீ என்ன குடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க. மைனே சபேரே தூத் பியா நான் காலையில் தூத் மில்க் அதாவது பால் பால் குடித்தேன். பியா அப்படின்னா குடித்தேன் அப்படின்னு அர்த்தம். ராஜுனே ஆஜ் கியா படா ராஜு பாருங்க சப்ஜெக்ட் கூட நே வந்திருக்கு. ராஜு இன்று என்ன படித்தான். படா அப்படின்னா படித்தான், பட் அப்படின்னா படிக்கிறது, படா அப்படின்னா படித்தான் பாஸ்ட் டென்ஸ். உஸ்னே ஆஜ் ஏக் சபக் படா அவன் இன்று ஒரு பாடம் படித்தான். இங்கே பாஸ்ட் டென்ஸுங்கிறனால சப்ஜெக்ட் கூட நே வந்திருக்கு. ராஜு நே ஹிந்தி பாட் படா ராஜு ஹிந்தி பாடம் படித்தான். ராஜு நே படா இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். மாஸ்டர் நே ஆஜ் உசே 2 घंटे படாயா மாஸ்டர் நே சப்ஜெக்ட் கூட நே வந்திருக்கு. மாஸ்டர் இன்று உசே அவனுக்கு 2 அதாவது 2 घंटे 2 மணி நேரம் படாயா கற்பித்தார் அப்படின்னு அர்த்தம். டீச்சிங் அப்படின்னு அர்த்தம், டீச் பண்ணாங்க, 2 மணி நேரம் டீச் பண்ணாங்க. யஹ் खत किसने लिखा யஹ் खत இந்த கடிதத்தை கிஸ்னே யஹ்ங்கிறது இந்த, கிஸ்னே அப்படிங்கிறது யார். அப்போ இங்கே பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறதுனால நே வந்திருக்கு. யார் எழுதியது எழுதினாங்க அப்படின்னு அர்த்தம். லிக்கா லிக் அப்படின்னா எழுதுறது, லிக்கா எழுதியது பாஸ்ட் டென்ஸ். கத் அப்படின்னா லெட்டர். யஹ் கத் ஹம்னே லிக்கா இந்த கடிதத்தை நாங்கள் எழுதினோம். ஹம் அப்படின்னா நாங்கள், நாம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹம்னே நாங்கள் எழுதினோம் பாஸ்ட் டென்ஸில் குறிக்கிறதுனால இங்கே நே வந்திருக்கு. அடுத்து கியா ஆப்னே இசே படா நீங்கள் இதை படித்தீர்களா. கியா அப்படின்னு வந்ததுனால இது கொஷின் டைப்னு அர்த்தம். படிச்சிங்களா, எடுத்தீங்களா, குடிச்சிங்களா அப்படிங்கிறதுக்கெலாம் அந்த கியா முன்னாடி வந்துடும். ஆப் அப்படிங்கிறது நீங்கள், இங்கே பாஸ்ட் டென்ஸில் நம்ம கேட்குறோம் அதனால நே வந்திருக்கு. நீங்கள் இதை படிச்சிங்களா, படா கியா அப்படின்னா படிச்சிங்களா அப்படின்னு அர்த்தம். நஹி மைனே இசே அபி தக் நஹி படா இல்லை, மைனே நான் இதை இப்பொழுது வரை, அபி தக் இப்பொழுது வரை, நஹி படா படிக்கவில்லை. மாமானே தும்கோ கித்தனே ருப்பியே தியே மாமா மாமா வந்து எத்தனை ரூபாய் உனக்கு கொடுத்தாங்க. பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால மாமானே தும்கோ உனக்கு, கித்தனே ருப்பியே கித்தனே அப்படின்னா எத்தனை, ருப்பியே ருப்பியேங்கிறது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அதனால இங்கே தியே அப்படின்னு வந்திருக்கு. எவ்வளோ ரூபாய் கொடுத்தாங்க. மாமா நம்ம ரெஸ்பெக்டாக சொல்கிறதுனால இங்கே தியே வந்திருக்கு. சரிங்களா? உன்ஹோனே முஜே 800 रुपये दिए
அவங்க எனக்கு உன்ஹோங் அப்படின்னா அவங்க, உன்ஹோனே பாஸ்ட் டென்ஸில் உன்ஹோனே முஜே 800, அதாவது சவ் அப்படின்னா 100, ஆட்னா 8, சவ்னா 800 ருபீஸ் கொடுத்தாங்க. உன் ருப்பியோங் சே தும்னே கியா கியா கரிதே, அந்த ரூபாயிலிருந்து தும்னே நீ என்னென்ன வாங்கினாய், கரிதே வாங்கினாய். ஹம்னே தீபாவளி கே லியே நயே கப்படே கரிதே, நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் அவங்க வாங்கிட்டாங்க, அதனால ஹம்னே நாங்கள் தீபாவளிக்காக புதிய ஆடைகளை வாங்கினோம், கரிதே. சரிங்களா? அப்போ நான் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கரிதா அப்படின்னு வந்திருக்கோம். நான் வாங்கினேன் மைனே கரிதா அப்படின்னு வரும். ஹம்னே ப்ளூரல் ஃபார்மில் இருக்கனால கரிதே வாங்கினோம். ஹம்னே பச்சோं के लिए படாக்கே கரிதே, நாங்கள் குழந்தைகளுக்காக படாக்கே அதாவது அந்த கிராக்கர்ஸ் பட்டாசு வாங்கினோம். மைனே ராஜு के लिए एक கலம் கரிதி, மைனே நான் ராஜுவுக்காக ஏக்கு கலம் ஒரு பேனா வாங்கினேன். இங்கே கலம்ங்கிறது பெண்பாலை சேர்ந்ததுனால கரிதி அப்படின்னு வந்திருக்கு. ராஜுவுக்கும் ஒரு பேனா வாங்கினோம். நெக்ஸ்ட், தும்னே யஹ் கமீஸ் கப் கரிதி, நீ இந்த சட்டையை, ஷர்ட், கமீஸ் அப்படின்னாக்கா ஷர்ட், இந்த சட்டையை எப்பொழுது, வென், கப் அப்படின்னா வென், கரிதி வாங்கினாய். மைனே யஹ் கமீஸ் கல் கரிதி, மைனே இங்கே பாருங்கள் கல் அப்படின்னா நேற்று நாளை ரெண்டுக்குமே கல் தான் வரும். நம்ம இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கான்னு பார்த்துக்கணும். பாஸ்ட் டென்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது நேற்றுன்னு அர்த்தம். மைனே வேர்பு கூட சப்ஜெக்ட் கூட நே வந்திருக்கு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மைனே நான் ய கமீஸ் இந்த சட்டையை கல் நேற்று வாங்கினேன், கரிதி வாங்கினேன். தும்னே இசே கித்தனே ருப்பியேமே கரிதா, இங்கே சிங்குலர் ஃபார்மில் இருக்கனால கரிதா அப்படின்னு வந்திருக்கு. ப்ளூரல் ஃபார்மில் இருந்ததுன்னா கரிதே அப்படின்னு வரும். ஃபெமினைனில் இருந்துச்சுன்னா கரிதி அப்படின்னு வரும். தும்னே நீ இசே இதை எத்தனை ரூபாயில் வாங்கினாய்? மைனே இசே 100 ருப்பியேமே கரிதா, நான் இதை 100 ரூபாயில் வாங்கினேன். மைனே ஆஜ் 4 खत லிக்கே, நான் இன்று 4 கடிதங்கள் லிக்கே எழுதினேன். அதாவது கடிதங்கள், சாருங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், சார்னா 4, அப்போ அது ப்ளூரல் ஃபார்ம்ங்கிறதுனால லிக்கே அப்படின்னு வந்திருக்கு, எழுதினேன். தும்னே மேரே கப்படே கஹா ரக்கே, நீ என்னுடைய சட்டைகளை எங்கே வைத்தாய்? கப்படே ஆடைகளை, ட்ரெஸ்ஸஸ்ன்னு அர்த்தம். கப்படா அப்படின்னா ஆடை, கப்படே அப்படின்னா ஆடைகள். நீ என்னுடைய ஆடைகளை எங்கே வைத்தாய்? ரக்கே, ரக்குன்னா வைக்கிறது, ரக்கே அப்படின்னா வைத்தாய் அப்படின்னு கொஷின் பண்ணியிருக்காங்க. மைனே ஆப்கே கப்படே அல்மாரி மே ரக்கே, நான் உங்களுடைய ஆடைகளை அலமாரியில் வைத்தேன். பிரியங்கானே கித்தினி ரோடியாங் காயி, பிரியங்கா எத்தனை, கித்துனா அப்படின்னு வரக்கூடாது, கித்தினினா ரோட்டி அப்படிங்கிறது அது ஃபெமினைன் ஜெண்டர், அதனால பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கித்தினி அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அந்த கித்தினிக்கு அடுத்த வேர்டு என்ன ஜெண்டரோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே கித்தினாவா கித்தினி வருமானு பார்த்துக்கணும். பிரியங்கா எத்தனை ரொட்டிகளை சாப்பிட்டாள்? பிரியங்கானே 3 ரோட்டியாங் காயிங், பிரியங்கா 3 ரொட்டிகளை சாப்பிட்டாள். இங்கே நமக்கு சப்ஜெக்ட் கூட நே வந்திருக்கப்ப இது பாஸ்ட் டென்ஸ். காயிங், யா, ஏ, இ இதெல்லாம் வந்ததுனாக்கா பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அபியாஸ், ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே, ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுங்க. யஹ் கத் கிஸ்னே லிக்கா, இந்த கடிதம் யாரால் எழுதப்பட்டது, யார் எழுதியது அப்படின்னு அர்த்தம். இங்கே கிஸ்னே அப்படிங்கிறதான் கொஷின் வேர்டு, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துட்டு யஹ் கத் ஹம்னே லிக்கா, இந்த கடிதத்தை நாங்கள் எழுதினோம் அல்லது நாங்கள் எழுதினோம், இதான் கரெக்டு. ஹம்னே, கிஸ்னேங்கிற இடத்துல நம்ம ஹம்னே போட போகிறோம். தும்னே யஹ் கமீஸ் கப் கரிதி, நீ இந்த சட்டையை, கமீஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், ஷர்ட், இந்த சட்டையை எப்பொழுது வாங்கினாய்? கப்புங்கிறத கொஷின் வேர்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். மைனே, தும்னேங்கிறத எடுத்துட்டு நீங்கிறத எடுத்துட்டு நான், மைனே யஹ் கமீஸ் கல், கப்புங்கிறத எடுத்துட்டு கல் நேற்று வாங்கினேன், கரிதி. தும்னே மேரே கப்படே கஹா ரக்கே,
நீ என்னுடைய ஆடைகளை எங்கே வைத்தாய்? தும்னேங்கிற வேர்டை நீங்கிறத எடுத்துட்டு மைனே நான். ஆப்கே கப்படே, இந்த இடத்துல நீ என்னுடைய அப்படின்னு இருக்கப்ப நான் உங்களுடைய ஆடைகளை அலமாரியில் வைத்தேன் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? மைனே ஆப்கே கப்படே அல்மாரி மே ரக்கே, நான் உங்களுடைய ஆடைகளை அலமாரியில் வைத்தேன். அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த லெசன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.